நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் 50 ml கூட தான் ஊற்றிருக்கேன். கடுகு, கருவேப்பிலை, புடலங்காயில் என்னென்ன சத்துக்களுக்கும் பார்க்கலாம். கால்சியம், மக்னீசியம், பாஸ்பரஸ், தாது சத்துக்கள், கரோட்டின், விட்டமின்ஸ், ஜிங்க், அயன், ஃபைபர், நீர்ச்சத்து நிறைஞ்ச புடலங்காய்னு சொல்லலாம். இவ்வளோ சத்துக்கள் உள்ளது புடலங்காய். ஸ்னேக்கார்டு சொல்கிற புடலங்காயெல்லாம் பொரியல் பண்ண போகிறேன். அதே மாதிரி இந்த புடலங்காய் நம்ம சாப்பிடும்போது உடலில் கெட்ட கொழுப்பு வச்சு உடல் எடையை குறைக்கும். உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த புடலங்காயை கண்டிப்பாக சாப்பிடணும். ஏன்னா நீர்ச்சத்துள்ள காய் சாப்பிட்டாலே உடலில் தேவையில்லாத கெட்ட கொழுப்பு நீங்கும், கெட்ட நீரும் நீங்கும், கெட்ட கழிவு நீங்கும். புடலங்காயை